வீக்கெண்டு ஃபேமிலியோடு எங்கேயாவது ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ண ப்ளேஸ் தான் வந்து மெரினா பீச்சு. ஸோ அங்கே போனோடனே என் பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப நாளாக வந்து லைட்டிங் அந்த ரிலேட்டடான டாய்ஸ் ஏதாவது இருக்கான்னு நாங்கள் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது பீச்சில் இதை பார்த்த உடனே சரின்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பா போய் வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வாங்கிறத பார்த்த உடனே அவங்க பேரன் வந்து ஒன்று பத்தாது எனக்கு மொத்தமாக எல்லாம் வாங்கி கொடுன்னு சொல்லிவிட்டு அந்த அந்த தம்பி விற்றுட்டு இருந்தவர் பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்தார். சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து தலையில் மாட்டுற மாதிரி ஒரு பேண்டோ ரவுண்டாக இருக்க ஒரு பேண்டோ வந்து வாங்கினோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸ், 200 வாங்கினோம். ஸோ அதை பார்த்தோன்னே என் பையனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஸோ நம்ம பிள்ளைங்க சந்தோஷப்பட்டு பார்க்குறது வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது வந்து எவ்வளோ கொடுத்தாலும் அது ஈடாகாது. சரி அப்படியே முடிச்சுட்டு சரி வேறு ஏதாவது டாய்ஸ் இருக்கா இல்லை வேறு ஏதாவது இருக்கான்னு சொல்லிவிட்டு வரலான்னு சொல்லி நான் என் பையனுக்காக நான் தலையில் போட்டு காட்டினேன். அதை பார்த்தோன்னே அவனுக்கு வந்து சிரிப்பு அடக்கவே முடியல. என்னடா இது வித்தியாசமாக எங்கள் அம்மா ஏதோ பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருந்தான். அங்கேருந்து ஜஸ்ட் அப்படியே வாக் பண்ணிவிட்டு நாங்கள் அந்த ஸ்டெப்ஸ் வழியாக வந்து பார்த்திங்கன்னா மெரினா பீச்சில் ஸ்டெப்ஸ் இருக்குல்ல அந்த ஸ்டெப்ஸ் வழியாக வந்துட்டே இருக்கும்போது பேர் அந்த கப்புள்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டு விற்றுட்ருந்தான். சரி அதில் ஏதாவது நம்ம பார்க்கலாம் சொல்லி வந்துகிட்டே இருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய டாய்ஸ் அங்கே போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு டாய்ஸாக காட்டி இருந்தால் அவர் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் ரிலேட்டடான டாய்ஸாக தான் நான் எடுப்பேன், எனக்கு சும்மா இந்த சின்ன பசங்க விளையாடுற டாய்ஸ் மாதிரிலாம் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த எலக்ட்ரானிக் டாய்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தார். அங்கேருந்து அப்படியே வந்து நேம் எழுதுகிற இடத்துல வந்திருந்தோம். ஸோ நேம் எழுதுனான்னு பார்த்தா அங்கே 4 பேர் எழுதுறதுக்கான ஸ்டாண்டு இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரிலேட்டட் ஸ்டாண்ட்ஸ் நாங்கள் எடுத்தோம். ஆனால் கீ செயினில் பேர் எழுதுறீங்களாண்ணா? நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் இருக்க நேம் எழுதலான்னு வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஒரே லவர்ஸாக வந்திருந்தாங்க. அவங்க வந்து அவங்க பேரை எழுதணுன்ட்டு ஒரு சந்தோஷத்தில் அவங்கள கொடுத்து எங்களுது எழுதுங்க ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் அவர் அந்த அண்ணா சொன்னார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், குழந்தையோடு இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு முடிச்சுட்டு உங்களுக்கு பண்ணித்தரேன்னு சொன்னார். ஸோ கைண்ட் அந்த அண்ணன் வந்து உண்மையிலேயே சூப்பர். அதுக்கப்புறம் அவங்க பையன் பண்ணுற சேட்டையெல்லாம் எங்களுக்கு காட்டிகிட்டு இருந்தார். ஸோ இதை பாருங்கள் எப்படிலாம் சேட்டை பண்ணுறா பாருங்கள் சொல்லி அவருடைய மொபைலில் இருந்ததெல்லாம் எங்களுக்கு காட்டிகிட்டு இருந்தார். ஸோ நீங்களும் போனீங்கன்னா எழுதுங்க. ஸோ நாங்கள் அவர்கிட்ட என்னென்ன வாங்கணுன்றதை இன்னொரு வீடியோவில் நான் பப்ளிஷ் பண்ணுறேன். பண்ணிகிட்ருக்க கடை பக்கம் கொட்டிகிட்டு வந்தால் எல்லாமே கொட்டிடுறான்னு சொல்லியிருந்தார். அப்போ நான் என்னோடய பையனை பற்றி நான் சொன்னேன், என் பையனும் அதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொன்னோம். ஸோ அப்படியே வந்து நாங்கள் ஸ்டாண்டில் எங்கள் ஃபேமிலியில் இருக்க 4 பேரோட பேரை எப்படி வந்து பண்ணுறதுன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் எழுதி கொடுத்தாரு. ஒரு ஸ்டாண்ட் எடுத்து கொடுத்தாரு. அதில் அவர் அழகாக ஆர்ட் போட்டு எழுதி கொடுத்துருக்காரு. ஸோ ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு பார்த்து நீங்களே சொல்லுங்கள். இந்த மாதிரி வீக்கெண்டானால் நம்ம ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணுறது வந்து நல்லாயிருக்கும். ஸோ வீக் டே ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு நாள் நம்ம ஃபேமிலிக்காக ஸ்பெண்ட் பண்ணோம். ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு, அடுத்தது தான் மற்ற எல்லாமேங்க. அவங்க சந்தோஷமாக இருந்தால் மற்ற எல்லாமே வந்து நமக்கு வேறு எதுவுமே வேண்டாம். எங்கள் பையன் இந்த கடையை பார்த்த உடனே எந்த எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எடுக்க ஆரம்பிச்சிட்டார். அவர் கையில் என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிட்டார். உள்ள வைக்க ஃபுட்டு அந்த அளவுக்கு இல்லையா? ஆமாம், அது உள்ள சார்ஜ் போட்டுக்கலாம். ஃபோன் சார்ஜ் போடுறதோடு இருக்கும். 2 ஃபோன் சார்ஜ் போட்டுக்கலாம். அடியில் இருக்குல்ல ஹோல்ஸு, அதில் சார்ஜ் போட்டு உள்ளே அமிச்சிங்கன்னா ஃபோனை மேலே சார்ஜ் போட்டு 100 எடுத்தா தெரியும். பாரு அது இல்லை பக்கத்தில் ஒரு நிமிஷம் வீடியோ எடுக்கலாம். இரு ஒரு நிமிஷம். எல்லாம் வேடிக்கை பார்க்குது. டெய்லியும் வெளியே கூப்பிட்டு வந்தால் தான் அப்படி இருக்க மாட்டான். வீட்டிலே இருந்து வெளியே வந்தானா அப்படிதான் இருக்கும். வீட்டில் எல்லாம் டெய்லி வருது. டெய்லி ஒரு இடமா கூட்டு ஒரு கடையை போட்டு உட்கார வச்சிடலாமா? கடையில் இருக்க எல்லா பொருளும் ஈஸி தள்ளி சும்மா இருக்க மாட்டேங்குது. 6 மாதம் ஆகுதா? 7ஆவது மாதம். 7ஆம் மாதம் தொடங்கி 7ஆம் மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. 7 மாதம் முடிஞ்சிருச்சு. 7 முடிஞ்சா 7 முடியல வருது. இப்போதான் எதுவும் வைக்க முடியல, பயமாகுது. நடக்க ஆரம்பிச்சதுதான் பயங்கரமாக.
குழந்தைன்னா அப்படிதானே இருக்கணும். குழந்தைன்னா அப்படிதான் இருக்கணும். இருந்தாதான் குழந்தை. ஆஹா. குழந்தை உடம்பு கதைன்னு இருக்கும். நம்ம என்ன பண்றோம், எடுத்துன்னு போய் டாக்டருக்கு எடுத்துன்னு போறோம்ல, டாக்டர் நம்ம முதல் கேள்வி கேட்கறாரு, உடம்பு நல்லா கதைன்னே இருந்தாலும் சரி, சூடாவே இருந்தாலும் சரி, அவர் கேட்கற கேள்வி என்ன, குழந்தை ஆக்டிவா இருக்கா? ரொம்ப ஆக்டிவா இருக்கு. அப்புறம் குழந்தை நல்லா இருக்குது, அப்படியே போயிடுங்க, வராதீங்க. எந்த குழந்தை சொங்கிடுச்சோ, சொங்கிடும் குழந்தை, அப்படியே இருக்கும், எந்த வேலையும் செய்யாது, எதை பார்த்தாலும் ஆச்சரியமா இருக்காது, அது அப்படியே அமைதியாக இருக்கும். அந்த குழந்தைலாம் வந்து அதை டெவலப் பண்ணுறது கஷ்டம். இது டெவலப் ஆகிட்டே இருக்குது, வேகமாக டெவலப் ஆகும். இந்த குழந்தை இந்த மாதிரி ஆக்டிவாக இருக்கிற குழந்தை சீக்கிரமாக டெவலப் ஆகிட்டே இருக்கும். நம்மளால டெவலப் ஆக முடியாது. என் பையனை அப்படி தான், உடம்பு கொதிக்கும், எடுத்து போய் காட்டுவேன். பையன் அவன் டாக்டர்கிட்ட கொடுக்கும்போது குதிச்சுட்டே இருப்பான், அப்படியே கூட்டு போய் நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை, அப்படியே கூட்டு போய். அதான் சொல்கிறேன், டாக்டர் அதான் சொல்கிறாரு, ஆக்டிவாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. ஆக்டிவாக இருக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த குழந்தையாக இருந்தாலும் வெயிட் ஜாஸ்தியாக இருக்க போது மட்டும்தான் அதுங்களுக்கு ஆசை இருக்கும் பண்ணணும்னு, ஆனால் முடியாதெல்லாம் அப்படியே படுத்தே கிடக்குங்க. அம்மா பேர் எழுதிட்டாங்க, உன் பேர் எழுதுறாங்க பாரு, சரவண பவா. என்ன அண்ணா பேர் சரவண பவா, அண்ணா பேர் எழுதுறாங்க பாரு, அங்கிள் எழுதுறாங்க பாரு, சரண பவா. அம்மா பாரு, அங்க பாரு, அங்க பாரு உன் பேர் எழுதிட்டாங்க பாரு அங்கிள். ஏன்னா அங்க பாரு, நீங்க அங்க பாரு என்ன எழுதிக்கிறாரு பாரு. அது என்ன ஒன்று கேட்டு வாங்கிக்க போகுது. அது பாட்டில், அது மேலே பிளாஸ்டிக்கான்னு பாரு முதல்ல, பாட்டிலா பிளாஸ்டிக்கான்னு பாரு. அண்ணா இது பாட்டிலா பிளாஸ்டிக்காண்ணா? என்ன சொன்னாரு? பாட்டில், அது சரக்கு பாட்டில் இருக்குல்ல, அந்த பாட்டில் தான் சரக்கு பாட்டிக்கிற பாட்டில். சரக்கை அடிச்சுட்டு அந்த காலி பாட்டில் இருக்குங்க, அதை ஃபேக்ட்ரியில் போய் க்ளீன் பண்ணிட்டு நல்லாதான் ரைட். பசங்களுக்கு அதெல்லாம் வித்தியாசமா இருக்கு. இது எவ்வளோ? 200. இது ஒரு 450. இதே மாதிரி ஏதாவது ஒன்று கொடுங்க, 500 ரூபா வாங்கிக்கோங்க. இதே மாதிரி அந்த எல்லோவில் வாத்து மாதிரி இதாக. நல்லா இருக்கு. வா. ஜபர்னா